என்ற இனிமேல் பயிலக்கூடியவர்கள் எல்லோரும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதத் தெரிந்துவிட்டால் அவர்கள் மக்தபுக்கு செல்வது நின்று விடுகிறது. மொத்தத்தில் சொல்ல போனால் 10 அல்லது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் மக்தப் செல்வதற்கு நிறுத்திக் கொள்கிறார்கள். அதற்குள்ளே அவர்களுக்குரிய அடிப்படை தீனியாத்தும் மக்தபுக்குரிய குர்ஆன் முழுமையாக ஓதுகின்ற திறனையும் கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் வழிகடுவதும் தவறான பாதைக்கு செல்வதும் அந்த டீனேஜ் என்று சொல்கின்ற 13 வயதிலிருந்தே அவனுடைய இரத்தத்தினுடைய உயிரணுக்கள் சூடேற்றப்பட்ட அந்த இரத்தத்தின் வெளிப்பாடு இளைய தலைமுறையை ஆபாசத்திலும் ஒழுக்கக்கேடிலும் கட்டுப்பாடின்மையிலும் பல்வேறுபட்ட அனாச்சாரங்களும் தள்ளுகிறது. இதற்கு ஒரு முறையான ஒரு பாடத்திட்டம் முஹல்லா வாரியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் இந்த வகுப்பு. ஆக 2 வகுப்புகளாக இந்த செயல்முறையை நாம் செயல்படுத்த விரும்புகின்றோம். ஒன்று, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இதை பற்றிய ஒரு பார்வை, அல்லது திருமணத்திற்கு தயாராகி நிச்சயிக்கப்பட்டு தேதி குறிப்பிட்டப்பட்டவர்களுக்கான மணமகன் மணமகள் இரு வீட்டாரின் உறவினர்களுக்கும் இதை பற்றிய ஒரு பார்வை. 2வது வகுப்பு நாம் நடத்தப் போவது இளைய தலைமுறைகளுக்கு இதை பற்றிய ஒரு பார்வை. இந்த 2 வகுப்புகளையும் மஹல்லா வாரியாக நாம் தொடர்ந்து நடத்துவோம் என்று சொன்னால், ஒரு ஆய்வின் முடிவு என்னவென்றால், ஒரு சகோதரன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை காலகட்டத்தில் வீணாகிவிட்டால், வழிதவறிவிட்டால், அது குறைந்தது 2 தலைமுறையை பாதிக்குமாம். ஒரு அப்துல்லா தன்னுடைய வாலிப பருவத்தில் பாதை மாறி பிறரை தேர்ந்தெடுத்து விட்டால், மாற்றாரை தேர்ந்தெடுத்து விட்டால், இதனின் பாதிப்பு அவன் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பம், இருவரின் உறவினர்கள் உட்பட 2 தலைமுறை பாதிக்கும். ஆக முறையாக இந்த 2 பாடத்திட்டத்தையும் நாம் சமூகத்தில் இப்பொழுது கட்டாயம் அவசியம் சேர்க்க வேண்டிய காலத்தில் அவசரமான ஒரு கட்டாயம். சரி, இதில் என்ன வகுப்புகளை நாம் கொடுக்க போகின்றோம் என்பது, குடும்ப வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவரவர்கள் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய டிக்னிட்டி என்ற கண்ணியத்தையும் நிரூபிக்கின்ற ஒரு அரங்கம் அல்ல குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையின் நோக்கத்தை முறையாக அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவோம் என்றால், பெரும்பாலும் இது போன்ற விரிசல்கள் குடும்பத்தில் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கவுன்சிலிங்களை அவ்வப்போது நடக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு முறையாக 23 வருடம் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், வாழ்க்கை பாடத்தை. ஆனால் நாம் இந்த பாடத்தை ஒரு ஜும்மாவில் கூட சுருக்கமாக சொல்வதற்கு இப்பொழுது முன்வரவில்லை. எனவே இது போன்ற வகுப்புகள் தொடர்ந்து நாம் மஹல்லாக்களில் நடத்தப்பட வேண்டும். ஆக குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் சாலிஹான சந்ததிகளை பெருக்குவது, உடல் உள்ளம் அமைதியை நோக்கி நகர்த்துவது. இது குடும்ப வாழ்க்கையினுடைய 2வது நோக்கம். 3வது, ஆரோக்கியமான முஸ்லிம் சமூகத்தை உருவாக்குவது. இந்த 3 நோக்கங்களுக்கு மேலேதான் குடும்பம் என்ற கட்டடம் அமைந்திருக்கிறது. இந்த நோக்கங்களை இல்லறத்தை சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய புதுமண தம்பதியர்களுக்கு நாம் விளக்குவது மிகவும் அவசியம். நோக்கமில்லாமல் ஏதோ எனக்கு வயது வந்துவிட்டது, அவளுக்கும் வயது வந்துவிட்டது என்பதற்காக குடும்பத்தின் பொறுப்பாளர்கள் இருவருக்குரிய உரிய ஜோடியை தேர்ந்தெடுத்து மஹல்லாவின் முன்னிலையில், சபையோரின் முன்னிலையில் ஒரு ஒப்புதல் வாங்குவது மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கை. இது 3 நோக்கங்களை அடித்தளமாக கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாம் விளக்குவோம். 2வது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைகள். முதல் விஷயமே அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது, தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு பாலூட்டுவதை நிறுத்த வேண்டும் என்றாலும் கணவன் மனைவி இருவர்களும் இருவர்களும் தங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. ஆக கணவன் மனைவி இருவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் தனித்தனியாக இருந்தாலும் இருவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது. அதிலே 1, ஆலோசனை செய்ய வேண்டும். 2, உடல் தேவைகளை இருவரும் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். 3, இருவர்களுக்காக அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், வேறு யாருக்கோ அல்ல. இங்கே ஒரு பழைய டிஷர்ட், அங்க ஒரு பழைய நைட்டி,
இந்த ரெண்டும் இருந்தால் இல்லற வாழ்க்கையில் என்ன ஒரு சுகம் கிடைக்கும். ஆனா கல்யாணத்துக்கு போகும்பொழுது இருக்கிற நல்ல Dress, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நல்ல மேட்சான எல்லா உடைகளையும் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு தயாராகின்ற நாம், தனக்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்ட துணைவியரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கணவனும் மனைவியும் இருவர்களும் அலங்கரித்துக் கொள்வது என்பது இல்லாமல் போனதனால் திருமணத்துக்குள்ள ஒரு 5 நாள் 10 நாள் 5 மாசம் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்ற பிறகு வேறு விதமான தேடலை நோக்கி இருவரும் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். இது ஒரு சைக்காலஜிக்கலான உளவியல் ரீதியான ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் என்னை எப்படி அழகுபடுத்துகின்றேனோ அதை போன்று என் மனைவிக்காகவும் நான் என்னை அலங்கரித்துக் கொள்கின்றேன் என்று சொன்னார்கள். ஆக இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய மூன்றாவது விஷயம், இருவர்களையும் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய சைக்காலஜி. துபை என்ற நகரத்திலே அரபு பாரம்பரியத்தில் வாழ்ந்த ஒருவர் 2வது திருமணத்தை முடித்துவிட்டு தன் 2வது மனைவியோடு சுன்னத்தான வழிமுறையின் அடிப்படையில் 7 நாட்கள் தங்கிவிட்டு 8வது நாள் தன்னுடைய முதல் மனைவியின் வீட்டுக்கு வருகின்றார். வரும்பொழுது காலிங் பெல்ல அழுத்துறான். அழுத்தியவுடன் சீறி சிங்காரித்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டு ஒரு பெண் கதவுக்கிட்டே நின்றாள். பார்த்தவுடன் யாரம்மா நீ என்று கேட்டான். நான் தான் உன் மனைவி என்று சொன்னாள். அப்பொழுது அவன் சொன்னான், நீ இப்படி அழகுபடுத்தி சீறி சிங்காரித்து ஏற்கனவே இருந்திருந்தால் நான் இன்னொன்றின் பக்கம் சேர்ந்திருக்க மாட்டேனே என்று சொன்னார். இது ஒரு முக்கியமான ஒரு உளவியல். இருவரில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றெல்லாம் பிரித்து பிரித்து நாம் பார்ப்பது மட்டுமல்ல, இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அதிலே 3வது. 4வது, இருவரும் வீட்டின் ரகசியங்களை பாதுகாக்கணும். இங்கதான் விரிசலே ஏற்படுது. இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனையுமே சைக்காலஜிக்கல் பாயிண்ட். பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னா, வீட்டின் ரகசியங்களை என்னுடைய உறவினருக்கு, ஏன் அண்ணனுக்கு, ஏன் மச்சானுக்கு, ஏன் தம்பிக்கு இப்படி நான் பரிமாறுறதும், அங்க அவளுடைய ரகசியங்களை, நம் வீட்டின் ரகசியங்களை மனைவி அவளுடைய சகோதரி, அவங்க மாமி இப்படி எல்லாருக்கும் சொல்வதும், இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரித்திருக்கிறார்கள். அமானிதங்களிலேயே மிகப்பெரிய அமானிதம் கியாமத் நாளிலே மிக முக்கியமானது, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு கணவன் ஒரு மனைவி தங்களின் அந்தரங்க ரகசியங்களை யார் பகிரங்கப்படுத்தினார்களோ அதை பற்றி மிகவும் கடுமையாக விசாரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இருவரும் இரு வீட்டின் ரகசியங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். அடுத்து 5வது, இருவரும் சேர்ந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இரு வீட்டின் குடும்பத்தாரின் உறவினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பேணி நடக்க வேண்டும். இங்கதான் பிரச்சனை நடக்குது. ஆக இந்த 5 விஷயங்களும் இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த சாப்டர், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? செலவு செய்யணும். கஞ்சனா இருந்தா பிரச்சனை. நிறைய கணவன்மார்கள் செலவு செஞ்சு அழிஞ்சு போனான், அதை முறைப்படுத்தணும். அந்த செலவை முறையாக மனைவிக்கு தர்பியத்தோடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 2வது, மனைவியின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு ஆணாதிக்கத்தின் அடிப்படையில் இப்ப அது மாறி போயிருக்கு. பெண்ணாதிக்கம் தான் இங்கே நிலைத்திருக்கிறது அதிகமாக. இருந்தாலும் உணர்வுகளை மதிக்க வேண்டும். ஒருமுறை ஒரே ஒரு சம்பவத்தை இதற்கு நான் சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வாழ்வியலுடைய அனைத்து துறைக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று சமூக பணிகள்ல எல்லா பணிகளிலும் பிஸியான ஆட்கள் வேறு யார் இருக்கிறோமா? எல்லா துறைகளிலும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட அனுப்பப்பட்ட இறுதி தூதருடைய வாழ்க்கை ஒரு பிஸியஸ்ட் ஷெட்யூல்டு தான். முழுமையாகவே பிஸியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் பைத்தி ஹாஷன் பாஷன் வ தஹாகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே சகஜமாகவும் குதூகூலமாகவும் சிரிப்பார்கள், சிரிக்க வைப்பார்கள். நான் கேட்கிறேன், எத்தனை பேர்கள் ஹலாலான நகைச்சுவைகளை அல்லது சிரிப்புகளை மனைவியிடத்தில் பகிர்ந்து குதூகூலமாக சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இவர் என்னமோ பெரிய பிஸியான வேலையை முடிச்சுட்டு பெரிய பிசினஸ் பீப்புள், இவர் ஏதோ ஒரு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யறார், இவர் ரொம்ப டயர்டா வருவார், சென்னை டிராபிக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வருவார்.
8 மணிக்கு வந்தோன்னா சாப்பாடு ரெடியான்னு கேட்பாரு. ரெடி. உடனே சாப்பிட்டுட்டு இவர் பாட்டுக்கு ஏதாவது எழுதுவார், இல்லை தூங்குவார், இல்லைன்னா ஏதாவது பேச எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா மேலோட்டமா ஒரு விசாரணையை மட்டும் பண்ணிட்டு போயிடுவார். 5 நிமிடம் ஒரு 10 நிமிடம் சகஜமாக உட்கார்ந்து மனைவி இடத்தில் மனம் விட்டு பேசுகின்ற அந்த சகஜ போக்குகள் இல்லாததனால் அவள் வேறு உலகத்திலும் இவன் வேறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆக இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க ஆச்சரியப்படுவீங்க, காதல் கதையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசி பகிர்ந்திருக்காங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மிகவும் ஆதாரப்பூர்வமான 5189வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்முசரா அபிசரா 2 காதல் ஜோடிகள் வாழ்ந்தார்களாம். இருவர்களும் நேசித்தார்கள், ஆழமாக நேசித்தார்கள். அந்த நேசத்தின் விளைவு இருவர்களும் திருமணத்தை முடித்தார்கள். முடித்து இந்த கதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாட்ட அப்படி சொல்லிக்கிட்டே வருவாங்க. முற்காலத்தில் நடந்த நிகழ்வு அப்படி பேசிக்கிட்டே வர்றாங்க. ரொம்ப ரசிச்சு ரசனையோட நீங்க கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி குதூகூலமாக ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் உறுதியாக காதலித்து நேசித்து வாழ்ந்த 2 கணவன் மனைவிகள் ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க ஆயிஷா அப்படின்னாங்க. இவ்வளவு நேரம் இந்த பெரிய ஹதீஸ் இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப ரசனையோட ரசித்து கேட்டுட்டு இருந்தவங்க பிரிஞ்சிட்டாங்க 2 பேரும் அப்படின்னோடனே முகம் வாடிடுச்சு, முகம் மாறிடுச்சு. கணவன் மனைவியின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று நான் போட்டிருக்கிறேன்ல, ரசூல் சாசம் பார்க்கறாங்க. ஆயிஷாவுடைய கற்பனைலாம் எங்க போயிடுச்சு? நானும் ரசூலும் இவ்வளவு நேசித்து அன்பும் பாசம் காதலித்து இவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அது மாதிரி தான் இந்த கதை ஓடிட்டு இருந்துச்சு. டக்குன்னு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னோன்னே ஆயிஷாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எங்கே எனக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே இது நடந்து விடுமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த உணர்வை புரிந்து விட்டு ரசூல் சாசம் சொல்றாங்க, குன்து லகீக அபீ ஸரஇன் லி உம்மி ஸர, ஆயிஷாவே நான் அபூ ஸராயை போன்றும் உம்மு ஸராயை போன்றும் நான் உன்னிடத்தில் வாழ்வேன், காதலிப்பேன், குதூகலிப்பேன், நேசிப்பேன், அந்யோன்யமாக இருப்பேன், அந்தரங்கத்தில் இருவர்களும் விட்டுக் கொடுத்து எல்லா விதத்திலும் வாழ்வோம். ஆனால் நெவர் எவர், கல்லா, ஒரு காலம் அது ஒரு காலம் நடக்காது. அபூசரவும் அபீசரவும் பிரிந்ததை போன்ற ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகம் அப்படியே சைக்காலஜிக்கலா அப்படி டெவலப் ஆகி அப்படியே மலர்ந்தது. இது கிளாஸாக எடுக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல. இது கணவனும் மனைவியும் மனம் விட்டு இது போன்ற நிகழ்வுகளை பரிமாறிக்கொள்வதன் மூலமாகத்தான் அந்த அன்பு தள்ளாடி தளர்ந்து கிழவனாகும், கிழவியான பிறகும் கூட அந்த அன்பு அதிகரிக்கும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயது, 25வது வயது, 40 வயது மதிக்கத்தக்க ஏற்கனவே 2 பேருக்கு மனைவியாக இருந்து விதவையாக்கப்பட்ட அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அந்த மூதாட்டியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ருஸிக்து பிஹுப்பிஹா, அந்த ஹதீஜாவுடைய முஹப்பத் எனக்கு ரிஸ்காக அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னான். எவ்வளவு நேசித்திருப்பாங்க. ஒரு பிள்ளையை பெத்தோனே மனைவிய அப்படிங்கிற மாதிரி நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே 2 கணவனுக்கு மனைவி, 2 நபர்களுக்கு மனைவியாக்கப்பட்டு விதவையாக்கப்பட்ட ஒரு சகோதரி, அவர்கள் மூலமாக 6 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். அவர்களின் பிரிவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காலமெல்லாம் மறக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அன்னை ஹதீஜாவை பற்றியே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், எப்ப பார்த்தாலும் அந்த புக்கவாய் கலவையை பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்களா? அவங்களுக்கு பதிலா ஒரு கன்னி பொண்ணு அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல, தன்னை மனசுல வச்சு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷாவே ஹதீஜாவுக்கு ஈடாக ஹதீஜா தான் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு நேசம்! இன்று பாதை மாறி குடும்பங்கள் சிதறி கிடப்பதற்கு காரணம் மனைவியின் உணர்வுகளை கணவன் மதிப்பதில்லை, பார்ப்பதில்லை. இருவருடைய நேசங்களை இருவர்களும் அந்யோன்யமாக அதை மெருகூட்டி புதுப்பித்துக் கொள்வதையும் இல்லை. இதனால் பல விரிசல்கள் ஏற்படுகிறது. சரி, அடுத்து கணவன் செய்ய வேண்டிய கடமைகளில் நீதியோடு நடக்கும், பாரபட்சமாக நடக்கக்கூடாது. 4வது விஷயம் ரொம்ப முக்கியமானது, மனைவியின் அறிவை வளர்க்க வேண்டும், இல்ம வளர்க்கணும். டிவியிலே சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மனைவியை பார்த்து சாப்பாடு வை என்று மட்டும் தான் நாம் சொல்கின்றோமே ஒழிய, தொழுதாயா, குர்ஆன் ஓதினாயா, திக்ர் செய்தாயா, அதை செய்தாயா என்ற மார்க்கத்தை பற்றிய அறிவை
கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு ஊட்ட வேண்டும் என்ற உணர்வுகளை, கடமைகளை செய்ய தவறுதனால் பல்வேறுபட்ட விபரீதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு நீண்ட வகுப்பு. அதே போன்று மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், கட்டுப்படணும். சிம்பிளா சொல்ல போனா அந்த பிள்ளை கட்டுப்படணும். இரண்டாவது, மனைவி கணவனுடைய சொத்துக்களை, உடைமைகளை பாதுகாக்கணும். மூன்றாவது, கணவனின் அனுமதி இல்லாமல் வெளியே எங்கும் செல்லக்கூடாது. நான்காவது, கணவனுடைய அனுமதியோடு தான் நஃபீலான நோன்புகளை வைக்க வேண்டும். இப்படி ஏராளமான பட்டியல்கள் இருக்கிறது. அது வகுப்பிலே நாம் முறையாக நடத்துவோம். இதற்கு இடையில மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த கடமைகள், உரிமைகளை விட சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக ஆண் பெண்ணுக்கு சில மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த ரெண்டு வேறுபாடுகளை இருவர்களும் தெரிந்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வா அமையும். உதாரணத்திற்கு, ஆணின் சைக்காலஜில மூளை எப்படி வேலை செய்யும் சொன்னா, மூளையில ரெண்டு பிரிவு இருக்கு. இடது பக்க மூளை தான் ஆணின் மூளை அதிகமாக வேலை செய்யும். இடது பக்க மூளையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, கண்ட்ரோல் பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது, ஆர்டர் பண்றது, ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை மட்டும் பார்க்கறதா இடது பக்க மூளையினுடைய வேலையை. செஞ்சியா, வந்தானா, போனானா, செலவு எவ்வளவு ஆச்சு, பட்ஜெட் எவ்வளவு ஆச்சு, இப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற நிர்வாகத்தை பண்ணுவதுதான் ஆணின் மூளையின் சைக்காலஜி. பெண்ணின் மூளையில வலது பக்க மூளை தான் அதிகமா வேலை செய்யும். வலது பக்க மூளையினுடைய சைக்காலஜி என்னன்னா, கற்பனை, கவிதை, புதுமை, கருணை, இரக்கம், அன்பு, அந்யோன்யம், கண்ணீர் விடுறது, இது போன்ற உணர்வுகளுக்கு உட்பட்டது. ரெண்டு பேருடைய மூளையின் சைக்காலஜியை புரிஞ்சிக்காதனால என் மாப்பிள்ள வந்தா என்னமோ லெஃப்ட் அண்ட் ரைட்ல நடந்துச்சா இல்லையான்னு மட்டும் கேள்வி கேட்டு அவர் பாட்டு போறாரு. இதுல எதையாவது ஒன்று எடுத்து அவருக்கு எல்லாத்திலும் இறங்கி வேலை செய்யறதே கிடையாது. எவ்வளவு பட்ஜெட், 30 ரூபாயா, வச்சுக்கோ, எவ்வளவு செலவாச்சு, என்ன ஆச்சு, என்ன கஷ்டப்பட்ட, எப்படி செஞ்சு, அதெல்லாம் பத்தி கேட்க மாட்டேங்கிறார். ஆணின் சைக்காலஜி, மூளையின் சைக்காலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் தான். பெண்ணின் சைக்காலஜி ஃபீல்டு ஒர்க் மாதிரி. சோ இந்த ரெண்டு பேருடைய மூளையின் உளவியலை புரிந்து கொண்டால் முரண்பாடுகள் அதிகமாக குறையும். அதே போன்று கவலையின் பாதிப்பு ஆணுக்கு ஒண்ணுதான், ஒரு பங்கு தான். அவன் கல்லு மாதிரி இருக்கான் பாருன்னு மனைவி நிறைய பேர் சொல்லுவான். என் மாப்பிள்ளை இருக்கானே, என்ன நடந்தாலும் மேல மலையை கொண்டு போய் போட்டாலும் கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பாரு, கொஞ்சம் கூட கண்ணீர் விட மாட்டான். ஆனால் கவலையின் பாதிப்பு பெண்ணுக்கு 8 பங்கு. திடீர்னு ஏதாவது ஹே அப்படின்னு சொன்னா உட்காந்து ஒரு நாள் அழுதுருவான். உன்னை இப்படியெல்லாம் நீ நடந்துட்டு இருந்தேன்னு சொன்னா உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு கோபத்தில் இவன் சொன்னா, கபருக்கு செல்ற வரையும் அந்த வார்த்தை அவளுடைய உள்ளத்துல பெரும் கவலை ஏற்படுத்தும். இப்படி சொல்லிட்டாரே, இப்படி சொல்லிட்டாரு. அப்போ ஒரு பெண்ணின் சைக்காலஜி கவலையில 8 பங்கு, ஆணின் சைக்காலஜி 1 பங்கு. இதை புரிஞ்சுக்காதனால என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒண்ணு சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க என் பொண்டாட்டி அப்படின்னு இவன் பஞ்சாயத்து பண்றான். உன் பொண்டாட்டியினுடைய சைக்காலஜி என்னன்னா, கவலையின் பாதிப்பு 8 பங்கு அவளுக்கு. இந்த உளவியலை புரிந்து கொள்ளாதவரை பிரச்சனை நடக்கும். அதே போன்று ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தைகளை பேசுறான், ஒரு பெண் ஒரு நாளைக்கு 17000 வார்த்தைகளை பேசுறான். இதை புரிஞ்சுக்காம என் மாப்பிள்ளை என்ன முகம் கொடுத்து பார்த்து பேசவே மாட்டேங்கிறாரு. வந்தா ஒன் வேர்ட்லயே ஆன்சரு, கொஸ்டினை கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. இவன் என்ன சொல்றான்னா, என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் தொண எதையாவது பேசிக்கிட்டே கிடக்குறான். வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க முடியல. இந்த உளவியலை புரிந்து கொள்ளாதவரை பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும். ஆக மார்க்கம் இது போன்ற உளவியல்களை ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆழமாகவே கற்றுக் கொடுக்கிறது. மாரியத்துல் கபித்தியா என்ற ஒரு மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அல் அவாரி என்ற மதீனாவினுடைய செழிப்பான பசுமை நிறைந்த ஒரு பூங்கா, சோலைவனமான இடத்திலே இந்த மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு அமைச்சு கொடுத்தாங்க. இத ஃபேமிலி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மனைவிகளுக்கும் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் வீட்டு அமைச்சு கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரியத்துல் கபித்தியா என்ற மனைவிக்கு மட்டும் அந்த பசுமை நிறைந்த அந்த பூஞ்சோலையான ஒரு இடத்துல வீட்டு அமைச்சு கொடுத்தது காரணம் என்னன்னா, அவ எகிப்துங்கிற ஒரு பசுமையான நிலப்பரப்பிலிருந்து வந்தவ. அவளை கொண்டு போய் பாலைவெட்டில் போட்டு வாட்டி எடுத்தா இல்லறத்தில் என்ன பிரச்சனை நடக்கும், என்ன மாதிரி நடக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளின் உணர்வுகளையும் அவளின் சைக்காலஜிகளை புரிஞ்சுதான் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க.
ஆக இது ரொம்ப முக்கியம். இன்று மனமுறிவுகள் ஏற்படுவதற்கு ஒன்று, வாழ்க்கையை பற்றிய முழுமையான பாடம் அவர்களுக்கு சென்றடையவில்லை. 2, இருவர்களை பற்றிய உளவியல் அவர்களுக்கு தெரிவதில்லை. இது ரொம்ப முக்கியம். இந்த வகுப்புகளை தான் திருமணத்திற்கு தயாராகின்ற புதுமண தம்பதியர்களுக்கு நாம் வழங்க இருக்கிறோம். இப்படி வழங்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளக்கூடிய கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து பிளெக்சிபிளோட அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிப்பும் ஏக்கமும் அன்பும் கோபதாபங்களோடும் ஊடல் கூடலோடும் அவர்கள் இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வியல் முறையை அவர்கள் வாழ்க்கையில் பாடமாகவே பயின்று செல்வார்கள். அதற்கான ஒரு தூண்டுகோலாகத்தான் இந்த பாடத்தை நடத்துகின்றோம். சரி, இரண்டாவது வகுப்பு. இரண்டாவதாக நாம் கொடுக்கின்ற வகுப்பு என்னவென்றால், திருமணத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிப பருவத்தை அடையக்கூடியவர்கள், இவர்களுக்கு மிக முக்கியமாக கவுன்சிலிங் அடிக்கடி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இளைஞர்கள் தான் ஒரு சமூகத்தினுடைய நாடி துடிப்பு. ஸ்பெயின் வீழ்ச்சி அடைந்ததனுடைய காரணத்தை சொல்லும் பொழுது இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் சொல்வார்கள், ஐரோப்பாவின் மார்பிடமாக கருதப்பட்ட ஸ்பெயினை 17 வயதை சார்ந்த தாரிக் பின் ஜயாத் என்ற படை தளபதி வெற்றி கொண்டு 800 வருடம் ஸ்பெயினை இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வழிநடத்தினார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஸ்பெயின் இன்று இஸ்லாத்தின் அடையாளங்களே இல்லாத ஒரு கிறிஸ்துவ உலகமாக மாறிவிட்டது. அதற்கு என்ன காரணம் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்ற முதல் காரணம் என்னவென்றால், ஸ்பெயின் கிறிஸ்தவருடைய கையிலிருந்து கைப்பற்றி சென்றவுடன் கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள், மீண்டும் இதை கைப்பற்றித்தானே ஆக வேண்டும் என்று. அதற்கு கிறிஸ்தவத்தினுடைய ஆட்சியாளர்கள், உளவாளிகள், மேற்கத்திய கிறிஸ்தவர்களின் உளவாளிகள் ஸ்பெயினுக்குள்ள விட்டா அந்த உளவாளி எங்க போய் பார்த்தான்னா, இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தான். ஒரு இடத்துல மைதானத்தில் 10 இளைஞர்கள் குறிபார்த்து அம்பு எய்துகின்ற பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதுல ஒரே ஒரு இளைஞன் ஓரத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தானா. இந்த உளவாளி அவன்கிட்ட போய், ஏன்பா எல்லாரும் நல்லா குதூகலமா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஏன் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த முஸ்லிம் இளைஞன் சொன்னான், நான் 10 அம்புகளை எடுத்து வந்தேன், 9 அம்புகளை குறிபார்த்து எய்து விட்டேன், ஆனால் ஒரே ஒரு அம்பு மட்டும் குறி தவறிவிட்டது, என் இலக்கை அடைய முடியவில்லை என்று நான் கவலைப்பட்டு அழுதேன். உடனே ஐரோப்பிய தலைவர்களுக்கு போய் அந்த உளவாளி சொன்னா, இது சரியான தருணம் அல்ல முஸ்லிம்களை ஸ்பெயினிலிருந்து அகற்றுவதற்கு. ஏனென்றால் இளைய தலைமுறை ஒரு இலக்கோடும் விழிப்போடும் பாதை மாறாமல் ஒரு சரியான குறியோடும் இலக்கோடும் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போ முஸ்லிம்களை ஸ்பெயினிலிருந்து அகற்றக்கூடாது. ஒரு நீண்ட வருடம் கழித்து மீண்டும் உளவுக்குழு ஸ்பெயின்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி ஒரு உளவாளி இளைஞர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இளைஞன் ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். ஏனப்பா அழுகின்றாய் என்று கேட்டான். அப்ப அவன் சொன்னான், நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பெண்ணை லவ் பண்ணேன், அவ வாலிபமாகி நானும் வாலிபனான, அவள் எனக்கு கிடைப்பாள் என்று நினைச்சேன், கடைசியில் வேறு யாரோ அவளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் காதலித்த பெண் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொன்னானாம். அப்போ உளவாளிகள் முடிவு செய்தார்கள், இதுதான் சரியான தருணம் முஸ்லிம் சமூகத்தை ஸ்பெயினிலிருந்து அகற்றுவதற்கு. ஆக இளைய தலைமுறை ஒரு சமூகத்தினுடைய உயிர் நாடி துடிப்பு. அந்த இளைய தலைமுறை இப்பொழுது பேஸ்புக்கின் மூலமாக, இன்டர்நெட்டின் மூலமாக, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸின் மூலமாக, தனிமையின் மூலமாக இன்று வெளியெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை முறைப்படுத்துவதற்கு மஹல்லா வாரியாக ஒரு கவுன்சிலிங் கிளாஸஸ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அந்த இளமை பருவத்தில் ஏற்படுகின்ற செக்சுவல் சென்ஸ் என்று சொல்கின்ற அந்த பாலியல் உணர்வுகளை கூட எப்படி முறைப்படுத்தணுங்கிற கிளாஸஸ் எல்லாம் இதில் வச்சிருக்கிறோம். எனவே இந்த வகுப்புகளை முறையாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை மஹல்லா வாரியாக முத்தவல்லிகளும் இமாம்களும் ஒருங்கிணைந்து திருமணத்தை சந்திக்க தயாராக இருக்கின்ற இளைஞர்களையும் இளைஞர்களையும் இப்படிப்பட்ட வகுப்புக்கு நீங்கள் உட்படுத்துவீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை என்றால் என்ன என்ற பாடத்தை கற்று அந்த பாடத்தின் அடிப்படையிலே வாழ்க்கையை அவர்கள் பயின்று கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். இல்லை என்றால் வெறுமனே பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் மேடைகளில் பேசிக்கொண்டிருப்பது அமானிதத்தில் செய்கின்ற துரோகம். அமானிதத்தில் செய்கின்ற துரோகம். அதை செயல்களத்தை நோக்கி தள்ளப்படவில்லை என்று சொன்னால், எடுத்து சொன்னோம் என்பதல்ல, அதை மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கின்ற நபிமார்களின் வேலைகளை நாம் களமிறங்கி செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
இது போன்ற வகுப்புகளை தலைமுறையாக நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனவே இந்த வகுப்புகளை பற்றிய நீண்ட அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நேரக்குறைவின் காரணமாக நாம் உங்களுக்கு உங்கள் மஹல்லாவில் இது போன்ற வகுப்புகளுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள் என்று சொன்னால், அதே போன்று திருமணத்தை சந்தித்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் வகுப்புகளை நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு இந்த வகுப்புகளை தொடர்ந்து நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை பொறுப்போடும் அடக்கத்தோடும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நன்றி. அடுத்து இந்த அமர்வனுடைய முதுகெலும்பான முக்கியமான நிகழ்வு, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அவர்களுடைய கருத்தை சுருக்கமாக இங்கே பதிவு செய்ய வேண்டியது. அதாவது என்னென்னா, ஒரு நிர்வாகி மேலே வர்றாரு, நான் இந்த முஹல்லாவை சார்ந்தவன், நான் அந்த மஸ்ஜிதினுடைய செயலாளர் பொருளாளர் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை எங்கள் மஸ்ஜிதிலே நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம், அதில் என்றால் அவர் சார்ந்த என்ன கருத்தை சொல்ல வருகிறாரோ 2 நிமிடம் ஆனாலும் பரவாயில்லை, அவசியம் இங்கே வந்து சொல்ல வேண்டுமாய் அன்போடு அழைக்கின்றேன். இங்கு தங்களிடத்தில் அளிக்கப்பட்டிருக்கின்ற ஆலோசனை படிவம் கைக்கு வந்து கிடைத்திருக்கின்றது. பல்வேறு விதமான ஆலோசனைகளை தாங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் அவைகள் ஒன்றாக தொகுக்கப்பட்டு உங்கள் முன் அதற்குரிய தீர்வுகள் சொல்லப்படும். அதற்கு முன்னால் உங்களில் யாராவது இந்த கவுன்சிலிங் சம்பந்தமாக, மஹல்லாவில் நடத்துவது சம்பந்தமாக தாங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டுமென்றால், மற்றவர்களுடைய கருத்துக்கள் பாதிக்காத அளவிற்கு, பிறருடைய மனம் புண்படாத அளவிற்கு மிகவும் கண்ணியத்தோடு 1-2 நிமிடங்களில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி முடிக்கலாம். அதற்குரிய நேரம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. சீக்கிரமாக இதை நாம் முடிக்க வேண்டும். எனவே மிக சீக்கிரமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உங்களை அழைக்கின்றேன். உங்களுடைய இடத்திற்கு மைக் கொண்டு வந்து தரப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹுசைன் வஹாப், ஊழியன், அடையார் குருசானி பீர் மஜீத் அண்ட் தர்கா வக்ஃப் கமிட்டியினுடைய தலைவர் என்ற முறையில் மாஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி நம்ம சமுதாயத்திற்கு ஒரு தேவையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியாளர்களுக்கு எங்களுடைய சார்பாகவும் நிர்வாகத்து சார்பாகவும் அடையார் ஜமாத்தின் மக்களுடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை வருகிற காலங்களில் நம் முஹல்லாவிலும் நடத்த இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதுக்குண்டான ஏற்பாடு செய்கிறோம். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் இந்த நிக்கா நடத்துறதுங்கிறது வந்து ஒரு நிக்கா சம்பவம் நடக்குமே ஆனால் அதுக்கு தாவத்து யாருடைய பொறுப்பு? பெண் வீட்டாரானதா இல்லை ஆண் வீட்டாரானதா? அதற்கு முதல்ல ஒரு வழிமுறையை நீங்கள் இப்போ நம்ம மார்க்க அறிஞர்கள் நீங்கள் சரியத்தின் அடிப்படையில் பேண ஒவ்வொரு மொஹல்லா அந்த பள்ளிவாசல் கமிட்டிகளுக்கு தாங்கள் அறிவுரை வழங்க வேண்டும். காரணம், அதனால் நிக்கா பெண் வீட்டார்கள் அல்ல என்று ஹதீஸ் கூறுகிறது என்று சொல்கிறார்கள் இமாம்கள். ஆனால் பெரும்பாலும் நிக்கா பெண் வீட்டார்கள் தான் செலவு செய்து அவர்கள் தாவத்து வழங்குகிறார்கள். அதில் நாம் அனைவரும் உணவு அருந்திவிட்டு வருகிறோம். அதனால் அவர்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுகிறது. யாருடைய இது பொறுப்பு என்று தெளிவான ஒரு வரைமுறையை தாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அந்த இமாமுகள், ஒவ்வொரு பள்ளியினுடைய இமாமுகளுக்கும் சரியத்தின் அடிப்படையில் ஃபுல் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அதில் எந்த மேனேஜ்மெண்டுடைய கமிட்டியும் யாருடைய இடையூறுகளும் இல்லாத வகையில் ஒரு கைட்லைன் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். அடுத்தபடியாக நம்ம முஜீபுர் ரஹ்மான் அஜர்த் அவங்க சொன்ன மாதிரி சைக்காலஜிக்கலி இட் இஸ் மைண்ட் மேட்ச். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு, எப்படி அதை ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு கவுன்சிலிங்க அவசியம் நமக்கு தேவை. அது இந்த காலகட்டங்களில் நமக்கு அவசியம் அதை நடத்தணும். அது நல்ல ஒரு கான்செப்ட். அதே மாதிரி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற கவுன்சிலிங் நடத்தணும். இதுக்கு முக்கியம் வந்து காரணம், வாரம் வாரம் ஒவ்வொரு மொஹல்லாலையும் பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட இல்லை அங்கந்த சமூக கூடங்களில், பள்ளிவாசல் இல்லாத ஏரியாக்கள் உள்ள சமூக கூடங்களில் பெண்களுக்கு பயான் ஏற்பாடு செய்யணும்.
ஏன்னா வீட்லயே அவங்க 24 மணி நேரம் இருக்காங்க, வெளியே வராத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு போதுமான கவுன்சிலிங் இல்லை. ஸோ அந்த கவுன்சிலிங் ஏற்படுத்தணுங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் 4வது சக்சஸ் ஃபேமிலி. மாஷா அல்லாஹ், எல்லாரும் இந்த மாதிரி சரியத்தின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை ஒட்டி தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி நல்ல முறையில் வாழ்ந்து இருக்கக்கூடிய தம்பதியர்களை வைத்து புது தம்பதியர்களை அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங், நாங்கள் இப்படி தான் லைஃப்ல பேணணும், நாங்கள் இப்படி தான் வாழ்ந்தோம், நாங்கள் இப்படி தான் விட்டு கொடுத்தோம், பிள்ளைகளை இப்படி தான் வளர்த்தணும் அப்படிங்கிற சக்சஸ்ஃபுல் ஃபேமிலியோடைய ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு புதிய பெண் மாப்பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை வழங்குவதுங்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துமையானால் அதுவும் சமூகத்துக்கு நன்மைங்கிறது என்னுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் பலருடைய கருத்துக்களும் கேட்டு இன்ஷா அல்லாஹ் வருகிற காலங்களில் நாம் நடத்த. அல்ஹம்துலில்லாஹ். முத்தவல்லி சாஹிப் அவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் ஆலோசனை செய்யப்பட்டு பிறகு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வண்ணாரப்பேட்டை மிண்டு மாடர்ன் சிட்டியில் சார்பாக இருக்கிறோம். இந்த ஏற்பாடு மிக மிக சிறப்பான ஏற்பாடு. இன்ஷா அல்லாஹ் இதை எல்லா தமிழகத்தில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது இங்கே வந்திருப்பவருடைய அனைவருடைய ஆசை. இதை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்பதை இந்த நிர்வாகம் கண்டிப்பாக கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா காலத்துறை பண்ணால் இன்றைக்கி சின்னத்திரை என்று சொல்லக்கூடிய டிவியில் நம்ம முஸ்லீம் ஜனங்கள் நிறைய பேர் ஏதாவது சரியத்து சட்டமான விஷயங்களில் அந்த சினிமா நடிகர்கள் ஜட்ஜியாக இருந்து நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு போய் தங்களுடைய கணவன் பற்றிய மனைவியும் மனைவியை பற்றிய கணவனும் குடும்பத்தார்களும் பேசி அதை அவமானமாக ஒரு கருப்பு புருக்காவை போட்டுக்கிட்டு முஸ்லீம் அல்லாதவர்களா என்று கூட தெரியவில்லை. அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய யார் நாளைக்கு சினிமாக்காரங்க உட்கார வச்சு தீர்ப்பு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து என்னுடைய சின்ன வேண்டுகோள், இந்த நிர்வாகம் என்ன செய்யணும், அந்த சின்னத்திரைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். முஸ்லீம் சம்பந்தமாக முஸ்லீம்கள் யாராவது உங்களிடம் வந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் ஹல்லாவுள்ள பள்ளிவாசலை அணுகுங்கள் என்று சொல்லி சினிமாவுக்கு சின்னத்திரை என்ற நிர்வாகத்துக்கு முஸ்லீம் சம்பந்தமாக யார் வந்தாலும் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும். என் பேர் முகமது சாதிக், ஆலந்தூர்லேருந்து வருகிறேன். இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் ரொம்ப அருமையான சிஸ்டம். ஆனால் இது எப்படி அமுல்படுத்தணும்னா ஒவ்வொரு முகலாக்கும் பிரித்து விடுறதுக்கு பதிலாக ஒரு சென்னை இல்லைனா ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணுங்க. சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு இந்த பாடத்திட்டங்களை அமல்படுத்திட்டு இது என்ன பண்ணணும்னா யாரும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ முதல்ல தம்பதியர்களாக இருக்க வேண்டியவங்க இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணாதான் நாங்கள் நிக்கா புக்கே கொடுப்போம்னு சொல்லி கொண்டுட்டு வாங்க. அவங்க இந்த கோர்ஸை ஒவ்வொரு சனி ஞாயிறு மாதிரி வச்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அங்க போய் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு மறுவாரம் அவங்களுக்கு டெஸ்ட் வைங்க. டெஸ்ட் வச்சு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுங்க, சர்டிபிகேட் கொடுங்க. இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்கறது மட்டும் இல்ல, அதை அவங்க புரிஞ்சு அதை எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் அவங்க தகுதி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டுட்டு வராங்க. எல்லா முகலாலையும் யார் யார் கல்யாணம் பண்ணி நோட்டீஸ் கொண்டுட்டு வராங்களோ மண்டபம் பிடிச்சிங்களா எந்த அதெல்லாம் கேட்கறது பதிலாக முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்களான்ற அளவுக்கு கொண்டுட்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸாம் அமல்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிறைவு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மார்க்க அறிஞர்களே, பள்ளியுடைய நிர்வாகிகளே, இமாம் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான சலாத்தை முதலில் கூறிக்கொள்கின்றேன். சலாம் அலைக்கும். அமிதியா ஜாமியா பள்ளிவாசல் சாலி கிராமம் செயலாளர் ஏ ரஹீம். எங்கள் பள்ளியின் சார்பாக கவுன்சிலிங் நடத்துவதற்கு விரைவிலே வடபழனி இமாம் அவர்களிடத்தில் தேதியை அறிவிக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சியை நடத்தியதற்கு எங்கள் ஜமாத் கமிட்டியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிறிய வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். இந்த சாலை கிராமம் என்றால் நான் அந்த பள்ளியாசலுக்கு செயலாளர். எனக்கு தான் தெரியும் அங்கே இவர் திருமணமானவரா ஆகாதவரா, முதல் தாரமா இரண்டாம் தாரமா என்று. ஆனால்
டவுன் ஆட்சி அவர்கள் வருகிறார்கள், திருமணம் நடத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். இதை நான் ஒரு குறையாக சொல்லவில்லை. எங்களுக்கு தான் தெரியும் அங்கு 2ஆம் தாரமா 1ஆம் தாரமா என்று. அது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. அதை இந்த அவசியம் கவனிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்னொன்று, டவுன் ஆசியுடைய புக்குலை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எல்லா ஜமாத்திலையும் திருமணம் செய்வதற்கு நிக்கா புக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ சமீப காலமாக டவுன் காசியினுடைய புக்கில தான் நிக்கா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யாதவர்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுக்க மறுக்கிறார்கள். அவருடைய புக்கிலே நிக்கா செய்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவருடைய புக்கில் ஜமாத்தை பற்றி எந்த விதமான விவரமும் கொடுக்கப்படவில்லை. அவர் புக்கை வாங்கி கொண்டு நாங்கள் நிக்கா செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதில் அமிதியா ஜாமியா பள்ளிவாசல் என்று இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருடைய நிர்வாகிகள் பெயர் எழுதலாம். எதுவுமே இல்லாமல் மொட்டையை வந்து வாங்கிட்டு இந்த நிக்கா யாருமே பண்ணாங்க, எங்கே பண்ணாங்க, எப்போ பண்ணாங்கன்னே தெரியாது. அதையும் நீங்கள் அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு அதெல்லாம் பண்ணுறோம். கவர்ஸ்தானுக்கெல்லாம் என்ஓசி வாங்காமல் நாங்கள் பண்ணுறதே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் கவர்ஸ்தானுக்கு அந்த ஜமாத்திலிருந்து என்ஓசி வந்தால் தான் பண்ணுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் அவர்கள் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து எல்லோருக்கும் சென்னை வாழ் கமுதி முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர் சாவண்ணா என்கின்ற சாகுல் அமீது அவர்கள் இப்போ கருத்து சொல்கிறார்கள். ஒரு சிறிய அறிவிப்பு. உணவருந்தக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் அதுக்குரிய தேவையுள்ளவங்களாம் இருப்பாங்க. எனவே கொஞ்சம் பேசக்கூடியவங்க, கருத்தை சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப சுருக்கமான நேரத்தில், முடிந்தால் 1 நிமிடம் அதுக்குள்ளால கருத்தை சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். அதாவது கல்யாணம் ஆனோடனே பிரச்சனைகள் வந்து எப்படி வருதுன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்த உடனே அவங்க வந்து நேராக வந்து எங்கேயாவது ஒரு அமைப்புக்கு தான் போகிறாங்க. அதை தவிர்க்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இல்லை 15 நாளில் மாதத்தில் ஒரு நாள் அந்த மொஹல்லாவில் இருக்கிறவங்களது பிரச்சனைகளை உட்கார்ந்து தீர்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு ஜமாத்தை போய் நாடுறாங்க, ஏதாவது ஒரு இதை போய் நாடுறாங்க. அவங்களுக்கு அங்கே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அது கட்டுப்படாமல் இங்கே வந்துடுறாங்க, இங்கேருந்து போய் அங்கே மாறுறாங்க. இதை தவிர்க்கணும்னா ஒவ்வொரு மொஹல்லாவிலையும் மாசத்திற்கு ஒரு முறை அது உங்களுடைய மொஹல்லாக்களுடைய பிரச்சனைகளை அந்த மொஹல்லா பள்ளிவாசல்லே தீர்த்தீங்கன்னா ரொம்ப ஏதுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து 65% தாய்மார்களின் கையில் தான் இந்த திராக்குகள் நிறைய நடக்குது. பெண் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறது. பெண் ஆதிக்கம் எப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்கிறாரு. ஆனால் அதை மருமகளை வந்து மகன் வந்து கேட்டா அது ஒரு பிரச்சனையா இருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைகள் கம்மியா இருக்கு. தாய் தான். ரெண்டாவது வந்து தாயுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கு. வெளி வந்து அதை மீற முடியவில்லை. அதாவது இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைகள் மீறி அதை தடுத்தார்கள், அதுக்கு தலாக்குங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லாம போயிடும். ஆனால் ஆண்கள் அதில் தலையிடுவதில்லை. ஆண்கள் வந்து என்ன சொல்றாங்க, என் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் சேர்ந்தாங்க. நாங்க வந்து ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி எங்களுடைய ஜமாத்து ஆபீஸ்ல ஜமாத்துல மீட்டிங் போட்டு என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படணும்னு அவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்து அந்த மகஜரை கொடுக்குறாங்க. நாங்களும் 10 சிட்டிங் பேசுறோம். 10 சிட்டிங் பேசிட்டே இருக்க முடியல. வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட், வேப்பேரி இன்ஸ்பெக்டர் நம்மளை கூப்பிடுறான். இங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க இவ்வளவு பெரிய ஆம்பளை நீங்க உட்கார்ந்துருக்க, ஒரு பொம்பளை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே. இல்லைங்க என் பொண்டாட்டி தெரியாம போய் கொடுத்துட்டா அப்படி. அந்த மாதிரி தான் இருக்கிற பொழுது அதை தீர்க்கணும்னா ஜமாத்து ஒரு ஆள் தான், ஜமாத்தால தான் முடியும். ஜமாத்துல நீங்க ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஜமாத்திலையும் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமா தீர்வடையும். பிரச்சனைகள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தவங்க இன்ஷா அல்லாஹ். இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் ஸலாம். ஐனா மஸ்ஜித் முஸம் பள்ளியினுடைய தலைவராக இருக்கிறேன். அதாவது வந்து நம்ம மௌலானா மௌலவி கான்பாக்கி அவங்க பேசும்போது சொன்னாங்க,
நீண்ட காலமாக வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்றது இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகமும் மில்லி கவுன்சிலும் சேர்ந்து பூனைக்கு மணி கட்டிட்டோம் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பூனைக்கு மணி கட்டலை, புலிவாலை பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் புலிவாலை பிடிச்சிருக்கிறீங்க, பூனைக்கு மணி கட்டலை, புலிவாலை பிடிச்சிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் விட்டுட்டு ஒதுங்க முடியாது. அதாவது ஜமாத்துல் உலமா கையில் ஒப்படைச்சிட்டோம், எங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒதுங்க முடியாது, ஏன்னா புலிவாலை பிடிச்சிருக்கிறீங்க. அதை விட்டீங்கன்னு சொன்னால் சமுதாயமாகிய எல்லா ஜமாத்துக்களுமே உங்களை குதறிடும். அதனால வந்து கண்டிப்பாக ஜமாத்துல் உலமா பின்னாடி எல்லா அமைப்புகளும் வரணும். அதுக்காக வந்து நீங்கள் எல்லா கூட்டமைப்புகளுடைய தலைவர் ஒருத்தர் மட்டும் உட்கார வச்சிருக்கிறீங்க, எல்லா அமைப்புகளுமே இங்கே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி. அதனால ஜமாத்துல் உலமா வந்து நம்ம இங்கே இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகம், மில்லி கவுன்சில் மற்றும் இந்த கூட்டமைப்புடைய தலைவர் முக்கியமானவர்களெல்லாம் வச்சு எல்லா அமைப்பினரோடையும் பேசி ஒரு இந்த விஷயத்துக்கு எல்லாரும் முன்வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறை வந்து உண்டாக்கணும். அது ஒரு என்னுடைய கருத்து. அடுத்ததாக வந்து ஏன்னா ஜமாத்துல் உலமா மட்டும் வந்து தனிப்பட்ட முறையில் இதை வந்து முயற்சி எடுக்க முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஜமாத்துல் உலமா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஜமாத்துல் உலமாவில் வந்து இங்கே மேடை கொடுத்துருக்கோன்னே நம்ம தர்வேஸ் ரசாதி அவர்கள் ரொம்ப வீராவாசமாக பேசுவாங்க. அங்கே பள்ளியாசல்குள்ளே போன உடனே வந்து மேட்ரு வேற மாதிரி ஆகிடும். அதனால வந்து எல்லாரும் வந்து ஜமாத்துல் உலமாவுக்கு பின்னாடி அமைப்புகள் ஒன்று சேர்ந்தாதான் இந்த பிரச்சனையை வந்து சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கவுன்சிலிங் விஷயமா வந்து கிழக்கு ஆசிய நாடுகளை பற்றி சொன்னீங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் வந்து சின்ன நாடுகள், அரசாங்கமே சட்டம் இயற்றினால வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தம்பதிகளும் வந்து அந்த பாடத்திட்டத்துக்கு வந்து சேர்ந்து படித்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அந்த சட்டத்திட்டங்கள் இல்லை, ஏற்றுறது கஷ்டம். அதனால வந்து இந்த சட்டத்திட்டத்தோட எல்லாரையும் வந்து கவுன்சிலிங் படிக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதற்கு உண்டான ஆவண முயற்சி எடுப்பதற்கு எல்லா அமைப்புகளும் ஒன்று கூடுனா தான் சாத்தியப்படும். ஏன்னா இழுத்துட்டு ஓடுறவன் வந்து இவன் சுன்னத்துல் ஜமாத்தா, இவன் தர்காவுக்கு போறவனா, இவன் அந்த கோஷ்டியா இந்த கோஷ்டியான்னு பார்த்து நம்ம பொண்ணை இழுத்துட்டு ஓடல, புர்கா போட்டவளை எல்லாம் இழுத்துட்டு ஓடுறான். அதனால தொப்பி வச்சவெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த முடியும். அதை நம்ம மனசுல வைக்கணும்ன்றதை சொல்லி விடையிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். பரங்கிமலை பட்ரோட் பள்ளிவாசலுடைய செயலாளர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மீட்டிங் அடுத்ததாக போடுவதற்கு எங்கள் பள்ளியில் அனுமதி தருகிறோம். அதற்குண்டான அனைத்து வசதிகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்எஸ்கே நகர் மஸ்ஜித் முகமது யாக்கூப் செயலாளர் நூர்கான் நஜார் அவர்கள் கருத்துரை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி. இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதால் நிச்சயமாக நல்ல விழிப்புணர்வுகள் ஏற்படும். இதில் ஒன்று சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா, நிக்காவை எங்கே வேணால் போய் நடத்திக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தர்காவில் போய் நிக்கா பண்ணிடுறாங்க. இங்கேருந்து போகிறான், இங்கே முடியலன்னா தர்காவில் போய் நிக்கா பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும். அதே நேரத்தில் ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது ஒரு நிக்காலையோ பாதிக்கப்பட்டவங்களை பஞ்சாயத்து பண்ணும்போது அந்த பஞ்சாயத்தை ஜமாத்துலேருந்து விட்டுட்டு போயிட்டு வேறு இடத்துல போய் ஒரு கட்சிக்காரங்களை வச்சு பஞ்சாயத்து போட்டு தீர்மானம் முடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அது மட்டும் இல்லாத இந்த பள்ளிவாசலுடைய எல்லா பள்ளிவாசலும் ஒன்றாக இணைகிற மாதிரியும், எல்லாருடைய பள்ளிவாசலுடைய செயலாளர் பொருளாளர் இந்த மாதிரி அவங்களுடைய நம்பர் ஃபோன் நம்பரும் எல்லா பள்ளிகளும் தொடர்புகிற மாதிரி ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்க மற்ற மகாலால் இருக்கிறவங்க நம்ம அணுகி பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்ன்ற என்னுடைய யோசனையை சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச இந்த யோசனை நீங்கள் நல்லபடியாக முடிச்சு வைங்க. ஒரு சிறிய செய்தி, அதாவது பல்வேறு கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த பல்வேறு கருத்துக்களை பற்றி பேசுவதற்கு இந்த கூட்டம் இல்லை. இது ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம ஒரு கவுன்சில் ரெடி பண்ணுறோம். அதற்குரிய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் உங்களுடைய மஹல்லாவில் நீங்கள் ஒரு 10-15 மஹல்லா ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கு அல்லது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர்கள் வந்து உங்களை கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இதற்காக வேண்டிதான் நம்ம இதை வச்சிருக்கிறோமே தவிர நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் இங்கே கொண்டு வந்து சொல்லி எல்லாரையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அதற்காக வேண்டி இல்லை இது. அதனால அதை நீங்கள் மனதில் வச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பைக் சாவி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உரியவர்கள் எங்களிடம் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொழுகைக்கான நேரம் மிக சுருக்கமாக இருக்கிறதையும் கவனத்தில் கொண்டு கருத்து வழங்கக்கூடியவர்கள் மிகச் சுருக்கமாகவே கருத்துக்களை சொல்லுமாறு ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் போதும். அநேகமாக உங்களுடைய பதிவுகளில் வந்து விட்டன என்று கேட்டுக்கொண்டு கருத்துக்கள் வழங்க அழைக்கின்றேன். திருவள்ளுவர் காசி மௌலானா அப்துல்லா சாஹிப் அவர்கள், அப்துல்லா ரஷாதி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் தன்னுடைய கருத்தை சொல்வார்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமுதாயம் மிக ஒரு மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது உண்மையிலேயே நம்முடைய இதயங்களுக்கு மிக குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருவள்ளூர் பகுதியிலே அனைத்து முஸ்லீம் ஒருங்கிணைப்பு கமிட்டி சார்பாக 32 மஹல்லாக்கள் இருக்கின்றன. திருவள்ளூர் வட்டாரத்திலே இன்ஷா அல்லாஹ் இந்த கவுன்சிலிங் நடைமுறையை கொண்டு வருவதற்கு ஆலோசனை செய்து இன்ஷா அல்லாஹ் இதை நடைமுறைப்படுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். இதுக்குரிய தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. ஃபோன் நம்பர் தர்வேஸ் ரஷாதி 979108236. இன்னொரு தடவை உங்களிடத்தில் நம்பரை சொல்கிறேன். 979108236. இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பகுதிகளுக்கு ஒரு சிறப்பான பாடத்திட்டத்தை, குடும்பவியல் சம்பந்தமான ஒரு பாடத்திட்டத்தை நடத்துறதுக்காக வேண்டி ஒரு குழு வந்து அவர்களுக்கு நல்ல முறையில் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. யார் தேவைப்படுகிறதோ அவர்கள் இவர்களை அணுகிக் கொள்ளலாம். மண்டலம் மண்டலமாக பிரிப்பதனுடைய ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஒரு நிமிஷம். புதுப்பேட்டை மஸ்ஜிது சார்பாக கருத்து சொல்லப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை பெரியவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டதனுடைய முதல் காரணம், மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த கவுன்சிலிங் ஏன் நடைபெற வேண்டும், இது நடைபெற வேண்டிய நிலை என்ன, எதனால் ஏற்படுகின்றது என்பதை கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்கள் விளக்குகின்ற பொழுது, மார்க்க கல்வி மக்தபுகள் ஒழுங்காக செயல்படாத காரணத்தினால்தான் இந்த நிகழ்வெல்லாம் ஏற்பட்டது என்றார்கள். அருமையானவர்களே, புதுப்பேட்டை மஹல்லாவை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, எங்களுடைய மஹல்லாவில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவுன்சிலிங் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்காக மதரசா நூரில் இலாஹி என்ற ஒன்றை உருவாக்கி ஏறக்குறைய காலேஜிலே பயிலுகின்ற மாணவிகள் 140 மாணவிகள் எங்களுடைய மதரசா நூரில் இலாஹில் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். இறைவனின் அருளால் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு வாரமும் அந்த மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மஹல்லாவுடைய பெண்களுக்கு இதுபோன்று நாங்கள் மார்க்கத்தை பற்றி சிறப்பு பயான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் கூட பெண்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்று இந்த இஸ்லாமிய புத்தாண்டை முன்னிட்டு பெண்களுக்காக மதரசா மாணவிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, என் அன்பானவர்களே, இந்த நிகழ்வை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை போன்று இந்த மஹல்லாவை நடத்துகின்ற அந்த நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்கின்றானோ அதுபோன்று நிர்வாகிகள் நம்முடைய மஹல்லாவிற்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக மார்க்கத்தின் அடிப்படையில் நிச்சயமாக செயல்படும். ஆக இதனுடைய முதல் கருவே மக்தபு மதரசாக்கள் தான், பெண்கள் மதரசாக்கள் தான். அந்த பெண்கள் மதரசாக்கள் உயிரோட்டமாக நடக்கின்ற பொழுது நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய மஹல்லாவின் சார்பாக முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய மஹல்லாவிற்கு வந்து இன்ஷா அல்லாஹ் அதுபோன்ற நிகழ்வுகளை நீங்கள் நடத்துவதற்கு எங்கள் நிர்வாக குழுவில் நாங்கள் முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துணைத் தலைவர் சாதிக் பாதா நகர் பள்ளிவாசல். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தூங்கிக் கொண்டிருந்த எங்களை தட்டி எழுப்புவதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதுடன், லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்டாக ஆரம்பிக்கும்படி அல்லாஹ்வுடன் துஆ செய்கின்றேன். அதாவது எல்லாருக்கும் தெரிவிக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள்,
பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரத்தக்க அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்க காரணத்தினால் நம்மளுடைய நிக்காவை கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 2009க்கு பின் பதிவு செய்தால் தான் பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கும் தாங்கள் ஏதாவது ஏற்பாடு செய்வோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக முகல்லா நிர்வாகிகளுக்கு முதலாக கவுன்சிலிங்கும், இரண்டாவதாக பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து, மூன்றாவதாக மணமக்களுக்கும் கொடுக்கும்படி அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்தில் தவறு ஏதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நாளைக்கு வர்ற சண்டையை இன்னைக்கே வாங்க சொல்றீங்க. டாக்டர் கானூநகர் மஜ்லிஸ் ஜும்மா பள்ளிவாசல் முன்னாள் தலைவர், தென்சென்னை முஸ்லீம் ஜமாத்தார்கள் பொதுநல சங்க தலைவராக இருக்கிறேன். நாங்கள் முஸ்லீம் எதிர்பார்ப்பு என்ற ஒரு புத்தகம் போட்டோம் 3 ஆண்டுக்கு முன்பாக. அதில் நமக்கு தேவையான பல்வேறு சலுகைகள் வைத்திருக்கிறோம். அதிலே திருமண பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு 9ஆம் வகுப்பிலிருந்து பாடத்திட்டமாக கொண்டு வரும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டிலும் 20 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலான மௌலானா ஆலிமுலமாக்கள் இருப்பார்கள். அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அரபி பாடத்திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இங்கே இருக்கின்ற ஜமியத்துல் உலமாக்கள் தலைவர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மற்றும் நிறைய உலமாக்கள் பெருமக்களுக்கெல்லாம் அதனுடைய மனுவினுடைய காப்பியை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை நான் உண்மையிலே என்னுடைய கனவாக நினைவாக இன்று நடைபெற்று இருக்கிறது என்பதை வரவேற்றுக் கொள்கிறேன். ஹஜ்ரத் தர்வீஸ் அவர்களுக்கு இதனுடைய முழு விவரங்கள் நன்றாக தெரியும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். 23 அமைப்புகள் அனைத்தும் ஒன்றாக கூட வேண்டும் என்று நாங்கள் முஸ்லீம் எதிர்பார்ப்பு என்ற புத்தகத்திலே அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே 2 நிகழ்வுகளுக்கு அவருடைய கூட்டமைப்பு இன்றைக்கு அதாவது திரைப்பட வகையிலே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். சமூகத்தின் அடிப்படையிலே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பேச வாய்ப்புடுங்க. சமூகத்தின் அடிப்படையிலே அதாவது அனைத்து தரப்பினர்களும் ஒன்று சேர வேண்டும். இப்படியே நாம் ஒன்று சேரவில்லை என்று சொன்னால் பேசிக் கொண்டுதான் போக வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் எடுக்காத வரை நமக்கு எந்த முடிவும் நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. நாமளே ஒரு முடிவை ஏற்படுத்தி கொண்டாலும் அரசாங்கத்தினுடைய உதவி நாடி நம்மளை விட்டு போய் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 18 வயசாகிவிட்டால் அவர் பேசக்கூடிய உரிமையை சுதந்திரமாக கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். ஆகின்றபடியாலே நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூடி ஒரு முடிவெடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். கூட்டம் நிறைவு நோக்கி இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒருவர் மட்டும் கருத்து சொல்லி அடுத்த துவாவோடு கூட்டம் நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கும் உணவுக்கும் மக்கள் தயாராகிவிட்டார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜித் அர் ரஹ்மான் குளத்தூர் அஞ்சுகுநகர் கமிட்டி மெம்பராக இருக்கேன். அப்துல் வாஹித் என்னோட பேர். அல்ஹம்துலில்லாஹ். மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால், இந்த விஷயத்தை உலமா சபைகள் எடுத்துருங்கன்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இதே போல் ஒவ்வொரு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக கையில் எடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பண்ணுங்க. அது இல்லாமல் பள்ளிவாசலில் ஒவ்வொரு பள்ளிவாசலும் பார்த்தீங்கன்னா வரதட்சணை திருமணத்தை பெர்சன்டேஜ் அப்படின்ற அடிப்படையில் முன்னால் இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு வருது அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சு மார்க்க ரீதியாக உள்ள விஷயங்களை ஜமாத் நிர்வாகங்களுக்கு அதை வரதட்சணை திருமணங்களை தடுக்கிறதுக்குள்ள முயற்சிகளை செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாதர் ஷரீஃப் விடுதலை சிறுத்தை கட்சியில் இஸ்லாமிய அமைப்பிலிருந்து பேசுகிறேன். இந்த விழிப்புணர்வு கழகத்தில் குடும்பத்தை பற்றி சேர்த்துருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு பெண்ணுடைய போராளி கூட அழைப்பு கொடுக்கப்படலை. ஏன்னா பெண்கள் மத்தியில் இருக்கிற குறைகளை கேட்டு அவங்களுக்கு நம்ம என்ன குறைன்னு தெரிஞ்சதான் நம்ம அதுக்கு தீர்வு கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இதுக்கு ஒரு கூட்டமைப்பு அமைச்சு அந்த கூட்டமைப்பை நிறைவாக எந்த இடத்துல ஒரு பிரச்சனைனாலும் எல்லாருக்காகவும் பேசக்கூடிய இடத்துல ஏறக்குறைய நம்ம ஆலிம் மக்களுடைய பார்த்தீங்கன்னா காக்கி சட்டக்காரங்களுக்கும் தொப்பி போட்ட வித்தியாசம் இல்லைன்ற நிலைமையில போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கு போகிறது எதுக்கு போகிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லா பிரச்சனையும் ஒன்றா சேர்த்து செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் நல்ல தீர்வு காணலாம். விழித்து கொண்டிருந்த சமுதாயம் நாம், ஆனால் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறவங்க நாமே சொல்லிட்டு இருக்கிறோம்.
ஏன்னா ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிடுறேன். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் நேருவையும் ஜின்னா அவர்களையும் அம்பேத்கர் அவர்களை சந்திக்க போகும்போது நேருவும் தூங்கிட்டு இருந்தாரு, ஜின்னாவும் தூங்கிட்டு இருந்தாரு. ஆனா அம்பேத்கர் முழிச்சிட்டு இருந்தாரு நைட்டு 12 மணிக்கு. அப்ப சொன்னார்ல பிரஸ் மீட்ல, அந்த சமுதாயம் விழிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால அவங்க தூங்குறாங்க, தலைவர்கள் தூங்குறாங்க, ஆனா என்னுடைய சமுதாயம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அதான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இன்ஷா அல்லாஹ் விழிப்புணர்வு விழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப தவறுனா மன்னிக்கவும். பழைய சரக்கு சார் இது. சரி, துஆ ஓதிரும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலை. இப்போது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சங்கைக்குரிய மூத்த தலைவர், எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹாஜியார் அவர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஷபீர் அஹ்மத் சாப் அவர்களை நன்றி உரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லஸீ பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். நீங்கள் எல்லோரும் இந்த கூட்டத்திற்கு வந்ததற்கு நம்ம மில்லி கவுன்சில் சார்பாகவும் இந்த இஸ்லாமிய விழிப்புணர்ச்சி கழகத்தின் சார்பாகவும் நான் நன்றி கூறுகிறேன். குறிப்பாக வெளியூரிலிருந்து வந்திருந்த உலமா பெருமக்களும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்காக தயாரிப்புகள் பல நாட்களாக பல சிரமங்களுடன் செய்த உலமாக்களுக்கும் மற்ற முக்கியஸ்தர்களுக்கும் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் வந்ததற்காக நான் நன்றி செலுத்ததை விட உங்களுக்கு எல்லாம் நற்கூலி கொடுக்க வேண்டும் என்று தான் நான் கேட்பேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெறுவதற்கு எங்களுக்கு தன்னார்வ தொண்டர்களாக வந்து பணியாற்றிய அன்பிற்குரிய சகோதரர்கள், அதாவது புகாரியா அரபிக் கல்லூரியிலிருந்து வருகை தந்த 33 கடைசி ஆண்டு மாணவர்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை அனுப்பி தந்த டாக்டர் மஸ்ஊத் ஜமாலி அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.